அப்பெல்லாம் இந்த போராளிகள், இந்த அமீர், வெற்றிமாறன், பிரகாஷ்ராஜெல்லாம் இங்கே சென்னை பக்கம் வந்ததே இல்லையே, ஒரு நாள் கூட வந்தது இல்லையே. அவர் 30 வருஷமா நடிக்கிறாரு, 40 வருஷமா. எம்டி பாலிடிக்ஸ். ஏன் வந்தே மாதரத்தில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? வந்தே மாதரத்தை தமிழ்ல மொழிபெயர்த்தது யாரு? இந்த மாதிரி காவிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் எம்ஜிஆரும் ஹெக்டேயும் பேசியே பிரச்சனையை தீர்த்துக்கிட்டாங்கல்ல. இவர் பேசுவாரு, ஒரு 5 டிஎம்சி கொஞ்சம் விடுங்க, பிரச்சனை எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி வந்து அப்படின்னு சொல்லி வந்துடும்ல. நீங்க எம்ஜிஆர் ஃபார்முலா பின்பற்றிருக்காங்கிறேன், தப்பு இல்ல. இதுவே திமுக இருந்தா நமக்கு அவ்வளவு 6 நாள் போதும். திமுக எப்படின்னு கண்டுபிடிக்கிறது 6 நாள் வேண்டாம், 6 மணி நேரம் போதும். அது ஃப்ராடு கட்சி தானே. இதெல்லாம் எல்லாரோட இலக்கா ஒன்னாதான் இருக்கு, பாஜக வீழ்த்தணும். என்ன அரசியல்? எனக்கு தமிழ்நாட்டுல எங்க பாஜக ஒரு எம்எல்ஏ இருக்கு, நீங்க என்ன பிஜேபி? இல்ல, மத்தியில மோடி அரசை வந்து வீழ்த்தணும், ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஒண்ணு கூடணும். இன்னும் வானுலகத்துல இருந்து ஏதாவது 2 கட்சியை கொண்டு வந்தாலும், கரப்பாம்பூச்சி, கொசு, மூட்டைப்பூச்சி எல்லாம் கட்சி வச்சு ஆரம்பிச்சாலும் 40 சீட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டுல. பிஜேபி பூச்சாண்டி காமிச்சு பாஜக போகுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒருவேளை வந்து 29 எலெக்ஷன்ல வந்து பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் வந்து அரசியல்ல ஆருடங்கள் என்ன டீலிமிட்டேஷன் அவங்க கொண்டு வர. அரசியல் ஆருடங்கள் என்னைக்குமே சுவாரஸ்யமானதுதான். உங்களுக்கு அதுல சுவாரஸ்யம் இல்ல. உங்களுக்கு வந்து இவனுக்கு அவனுக்கும் பிரச்சனை வரணும், 2 பேரும் மண்டைய உடைச்சுக்கணும், ஒரு ஆண் பெண் நிர்வாகி இருந்தா அவங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடிச்சுக்கணும். இதெல்லாம் இருந்தா அவங்க மீடியாவுக்கு ஒரு சுவாரஸ்யம். அவர் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கட்சியை விட்டு வெளியில போயிட்டாரு, அவருக்கு நம்ம விமர்சனம் பண்ணணும். ஆனால் அவர் பிஜேபி விமர்சனம் பண்ணா நாங்க திரும்பி விமர்சனம் பண்றோம். அவர் மோடியவோ அமித்ஷாவோ விமர்சனம் பண்ணா நாங்க விமர்சனம் பண்ணோம். அவர் தமிழ்நாடு பிஜேபி விமர்சனம் பண்ணா நாங்களும் பதில் விமர்சனம் வைப்போம். அது வரைக்கும் அவருடைய வழியில போறதுக்கு எல்லா கட்சியும் பாக்குற மாதிரி தான் நான் பிஜேபியை பாப்பேன்னு ஒரு இடத்துல பாக்கட்டும். அதனால அது உள்ள இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏத்துக்க முடியாது. பாக்கட்டும். நன்றி. உதாரணமா உங்க இந்துன்ற மத அடையாளத்தை எல்லாம் நீங்க வீட்டுல வச்சு பூட்டிட்டு வரணும், அப்படிதான் நான் பூட்டுவேன்னு சொன்னாரு. நானே அதை ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். நான் அதை ஏத்துக்கல. அவருக்கே எனக்கு ஒரு நெருக்கடி இருந்துச்சு புரியுறதுக்கு 6 வருஷம் ஆகுதான்னு கேக்குறேன். அந்த வேக்யூம் இருக்கா சார்? முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டுல கட்சிக்குள்ள நீங்க வந்திருக்கணும். புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அது செட் ஆகல, அதனால நான் இதுல இருந்து வெளியே போறேன் அப்படினா அந்த வேக்யூமை கிரியேட் பண்றாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு யூத் ஃபோர்ஸை கொண்டு வந்தாரு அப்படின்றதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு? இல்லையா, எனக்கு மாற்று கருத்து இருக்கு. எங்க கொண்டு வந்தார் நீங்க தான் சொல்லணும். சுதேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணல்ல நம்ம பேச போற கெஸ்ட் யாரு அப்படின்னா, தமிழ்நாடு பாஜகவின் மாநில பொதுச் செயலரான பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். என்னோட சொந்த சேனல்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க சுதேசி தமிழ்னு பேர் வச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி சார், நன்றி. நான் ஒரு 20 வருஷம் சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்துல பணியாற்றி இருக்கேன். ஓகே. அதனால அந்த வார்த்தை இட் இஸ் நியரர் அண்ட் டியரர் டு மை ஹார்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதனால அந்த மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஓகே சார். ஸோ இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல டெல்லியில நடந்த போராட்டம் அப்படிங்கிறது பாஜகவே அசைச்சு பார்த்துருச்சா அப்படின்ற கேள்வி எழும்புது. மோடி பணிந்து விட்டார் இந்த யங்ஸ்டர்ஸோட போராட்டத்துக்கு. பாஜகவை கையாளுறதுக்கு சிஜேபின்னு ஒரு புது கட்சி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு புது கட்சி வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பரவலான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்க? அந்த கட்சி ரெஜிஸ்டர் பண்ண கட்சியா? இல்ல, ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா? பீப்பிள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அந்த கட்சி. அங்கீகாரம் பெற்ற கட்சி அது. இல்ல, ஒரு பீப்பிள் மூவ்மெண்ட் ஆளுங்கட்சிக்கு எதிராக. நான் இன்னொரு கேள்வி கேட்கறேன். நீங்க எப்படியும் வாரத்துல ஒரு நாளாவது ஒரு இன்டென்ஸ் ஹவுஸ் கீப்பிங் பண்ணுவீங்கல்ல, ஹவுஸ் கிளீனிங் பண்ணுவீங்க, டெய்லி பண்ணுவீங்க, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ரொம்ப இன்டென்சிவா பண்ணுவீங்கல்ல. வீட்டுல கரப்பாம்பூச்சி இருக்கிறத அலோவ் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களா? கரப்பாம்பூச்சி பார்த்தோன்னே அடிச்சு விரட்டுன்னு நினைப்பீங்களா, பத்திரமா வச்சுக்க நினைப்பீங்க? வீட்டுக்கு ஒரு நியாயம், நாட்டுக்கு ஒரு நியாயமா? வீட்டுல கரப்பாம்பூச்சி தப்புன்னா நாட்டுல கரப்பாம்பூச்சி நல்லதா? இல்ல, இது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்ல அந்த ஜட்ஜு சொல்றாரு, நீங்க எல்லாம் கரப்பாம்பூச்சிகள் அப்படின்னு வேலை இல்லாதவங்களை பார்த்து சொல்லும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்ரோஷம் தான் ஒரு இன்னைக்கு வந்து ஒரு மூமெண்டா மாறி மத்திய அமைச்சரே வந்து ரிசைன் பண்ணி பதட்டமான சூழ்நிலையில பாஜக. அது வந்து அவங்க நீதிமன்றத்துக்கு மேல வருத்தப்பட்டிருக்கணும், மோடி மேல வருத்தப்பட்டு என்ன பண்றது? அவர் ஒருவேளை ஜட்ஜு வந்து காண்டாமிருகம், நீங்க எல்லாம் காண்டாமிருகம் சொன்னா காண்டாமிருகம் பார்ட்டி ஆரம்பிச்சிருப்பாங்களா? நீங்க எல்லாம் மூட்டைப்பூச்சின்னு சொன்னா மூட்டைப்பூச்சி ஜனதா கட்சின்னு ஆரம்பிச்சிருப்பாங்களா? இதெல்லாம் அபத்தங்க. இந்தியாவை டீஸ்டெபிளைஸ் பண்ணணும். 12 வருஷமா மோடி ஆட்சியில் இருக்காரு, கிளீன் ரெக்கார்ட் இருக்கு, அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு. இந்தியா இன்னைக்கு எவ்வளோ புதிய உச்சத்தை தொட்டு கொண்டு இருக்கிறது.
2029 மறுபடி மோடி வந்துடக்கூடாது. இது அவங்க டிசைன். இப்போ எப்படி பிஜேபிக்கு ஒரு பிளான் இருக்கு, ஒரு அஜெண்டா இருக்கு, ஒரு விஷன் இருக்கு. 2029 எப்படி ஜெயிக்கிறது, 29 வரைக்கும் நடக்கிற மாநில தேர்தல்கள் இருக்குல்ல, ஊபி இருக்கு, கர்நாடகா இருக்கு, கோவா இருக்கு, பஞ்சாப் இருக்கு, அப்புறம் ராஜஸ்தான், மத்திய பிரதேசலாம் இருக்குல்ல, இத்தனை ஸ்டேட்லையும் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஒரு பார்வை இருக்கு, திட்டம் இருக்கு, வேகம் இருக்கு. அப்போ பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற சக்திகளுக்கும் அதே மாதிரி இவங்களை எப்படி ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்கு அவங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கும், ஒரு விஷன் இருக்கும், ஒரு வேலை இருக்கும்ல. அந்த வேலையின் வெளிப்பாடு தான் இந்த சிஜேபிங்கிறதுலாம். அப்ப நம்ம பாஜகவுடைய தவறு இல்ல அப்படின்னா ஏன் வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து ரிசைன் பண்றாங்க? அதனால என்ன, இங்க பாருங்க, நாங்க இங்க பாருங்க, பிஜேபி நினைச்சிருந்தா, மோடி நினைச்சிருந்தா இந்த போராட்டமே அனுமதியை மறுத்திருக்கலாமே. இப்போ தமிழ்நாட்டில் 5 வருஷம் திமுக ஆட்சி இருந்தது இல்லை. இப்போ நான் பிஜேபியினுடைய ஜெனரல் செக்ரட்டரியா சொல்றேன், 5 வருஷமும் பிஜேபியினுடைய எந்த போராட்டத்துக்கும் காவல்துறை அனுமதி கொடுத்ததே இல்லை. நாங்கள் போராடவே முடியாது. நாங்கள் போய் நிற்போம், எங்களை வண்டியில் ஏற்றி கொண்டு போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வச்சுருவாங்க, சாயங்காலம் விடுவாங்க, 2 எஃப்ஐஆர் வந்துடும், எல்லாருமே ஆளுக்கு ஒரு எஃப்ஐஆர். தமிழ்நாட்டில் அதிகமான பொலிட்டிக்கல் எஃப்ஐஆர் பிஜேபிக்கார மேலே தான் 5 வருஷம் திமுக ஆட்சியில். இது என்ன ஜனநாயகம்? பிஜேபி ஆளுகிற எந்த மாநிலத்திலும், இப்போ மத்தியில் ஆட்சி செய்கிற டெல்லியிலையுமே எந்த போராட்டத்துக்கும் அனுமதி மறுப்பே கிடையாது. இப்போ ஸ்டாலின் ஸ்டைல்ல, திமுக ஸ்டைல்ல இப்போ விஜய் கூட அனுமதி கொடுக்கறது இல்லை, தாவேக்கா கூட திமுகவுக்கு அனுமதி தர மாட்டேங்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டுல ஆட்சிகள் எப்படி இருக்கோ இதே மாதிரி மோடி ஐயாவும் ஆட்சி பண்ணியிருந்தா இந்த சிஜேபிக்கு அனுமதியவே மறுத்துருங்க. அனுமதி கொடுத்தீங்க, போராட்டம் பண்ணாங்க, அப்புறம் ஏன் வந்து லத்தி சார்ஜ் பண்ணப்படுது, கண்ணீர் குகை? நீங்க 35 நாள் லத்தி சார்ஜ் பண்ணாங்களா? அவங்க போராட்டம் அன்னைக்கு 18ஆம் தேதி 20ஆம் தேதி ஆரம்பிச்சதா? ஜூலை 20 தானே பார்லிமெண்ட் கூடிச்சு, அன்னைக்கு தான் போராட்டம் ஆரம்பிச்சாங்களா? அதுக்கு முன்னால 35 நாளா நடக்குது. 35 நாள் லத்தி சார்ஜ் பண்ணாங்களா? ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் 2012 இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் பண்ணாங்கல்ல, அந்த போராட்டத்தை எப்படி காங்கிரஸ் வந்து அந்த கூடாரம்லாம் கிழிச்சு எறிஞ்சுது? யோகி ராம்தேவ் பாபா மாதிரி உள்ள எவ்வளவு பெரியவங்கெல்லாம் பெண்கள் அணிகிற சல்வார் கமீஸ் உடைய அணிஞ்சு நாங்கள் மேடையை விட்டு தப்பிச்சு ஓடி வந்தோம் மறுநாள் பேட்டி கொடுத்தாங்கல்ல. அவ்வளோ ப்ரூட்டல் வயலன்ஸை வந்து கையாண்டாங்கல்ல காங்கிரஸ். அப்படி பிஜேபி எங்கேயும் பண்ணலையே, மோடி அரசாங்கம் எங்கேயுமே பண்ணல. நீங்கள் 35 நாள் அமைதியாக போராட்டம் நடத்தும் வரை யாரும் போலீஸ் தலையில நீங்க எப்ப தெருவில் இறங்குறீங்க யாரோ சில பேர் பண்றாங்க, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் பஸ் அவுட் ஆகணும்ங்கறீங்களா? அதான் போராட்டம். ஆனதுனால தான் வந்து இந்த ரியாக்ஷன் நாங்க பார்க்க முடியுது. நீங்க பாருங்க, சட்டத்தை போராட்டம்ன்ற பேர்ல சில அராஜக சக்திகள் கையில எடுத்துக்கிட்டா அப்புறம் காவல்துறை தன் கடமை செஞ்சான்னு ஆகணும். இப்போ அதே தெருவில் நீங்க மதுரையில் உட்காந்துட்டு சென்னையில் உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளா கேள்வி கேட்குறீங்க. அதே ஸ்ட்ரீட்ல அன்னைக்கு நீங்க வந்து உங்களுடைய பணி நிமித்தம் காலையில நீங்க ஒரு 2 வீலர்ல வேலைக்கு போறவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க மேல தாக்குதல் நடக்குது, உங்க வண்டியை தள்ளிட்டா உங்க மேலே ஏறி மிதிச்சுட்டு ஒரு பெரிய கூட்டம் போகுது. நீங்க என்ன சொல்வீங்க? இந்த போலீஸ் எல்லாம் வேடிக்கை பார்க்குது, இந்த கவர்மெண்ட் இத்தனை பசங்களை வச்சுக்கிட்டு ரவுடித்தனம் பண்றான், என்ன பண்ணுது? அப்ப நீங்க அப்படி கேட்பீங்க, பப்ளிக்கா நீங்க அந்த கேள்வி தான் கேட்பீங்க. இல்ல, அந்த ப்ரொடெஸ்ட் பண்ண வேண்டிய சூழல் வந்து உருவாயிருக்கு இல்லையா? அப்ப நீட் பேப்பர் லீக்கேஜ் அப்படிங்கிறது நடந்ததுனாலதான் நீங்க வந்து இன்னைக்கு ஆன்டி பேப்பர் கொண்டு வரீங்க. 2024 மினிஸ்டர் ராஜினாமா பண்றாரு. 2024 நீட் பேப்பர் லீக் ஆச்சு. அப்ப என்ன போராட்டம் பண்ணீங்க? ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இது வரைக்கும் எத்தனை இந்த மாதிரி கேள்வித்தாள்கள் கசிஞ்சிருக்கு, தேர்வுகள் ரத்தா இருக்கு, மறு தேர்வுகள் நடந்திருக்குன்றிருக்கு. நான் வந்து ஒரு பெரிய லாங்கஸ்ட் லிஸ்ட் தரேன். அக்ரீட் சார். முன்னாடி நேற்று மட்டும்தான் நடந்ததுக்கா? தமிழ்நாட்டுல டிஎன்பிசி எக்ஸாம் ஜெயலலிதா அம்மையார் வர்ற வரைக்கும் திமுக ஆட்சியில் எப்படி நடந்தது? டிஎன்பிசி மெம்பர் வீட்டில் கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் டிஎன்பிசி அந்த எக்ஸாமே வந்து ரெகுலேட் பண்ணாங்க. அது வரைக்கும் இல்லையே. அப்ப எல்லாம் இந்த போராளிகள், இந்த அமீர், வெற்றிமாறன், பிரகாஷ்ராஜெல்லாம் இங்கே சென்னை பக்கம் வந்ததே இல்லையே, ஒரு நாள் கூட வந்தது இல்லையே. அவர் 30 வருஷமா நடிக்கிறாரு, 40 வருஷமா ஒரு நாள் கூட வந்தது இல்லையா? ஜோதி ஆக்காலாம் அப்ப எங்கே போனாங்க? அப்ப நீங்க இந்த பேப்பர் லீக்கேஜ் அப்படிங்கிறது இதெல்லாமே மாணவர்கள் இதெல்லாம் நீட்ட வந்து ஒரு அன்னைக்கு சரி, அன்னைக்கு போராடின மாணவங்களா நீட் எக்ஸாம் எழுதுனவங்களா? நீங்க வீடியோ எல்லாம் பாத்தீங்கல்ல? அதுல இப்ப நீட் எக்ஸாம் எழுதுனா 17 வயசுல +2 முடிப்பான். 1 வருஷம் 2 வருஷம் காத்திருந்து நீட் எழுதுனா கூட 18 19 வயசு ஆனவன் தான் நீட் எழுதுனவன். அதை அங்க என்ன அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமா இருந்துச்சு? ஏன் சார் ஆதரவா? இப்ப எனக்கு என் பிள்ளை நீட் எழுதுனவன் யாரு வந்தா? யாராச்சும் எழுதுனா நான் ஆதரவு கொடுப்பேன். நீட் எழுதுனவன் யாரு வந்தா? நீட் எழுதுனவன் யாரு கேட்டா? ஏன் அந்த மாதிரி நீட் கசிவுன்னா அந்த மாதிரி ஒரு போராட்டம் சென்னையில் நடக்கல, திருவனந்தபுரத்துல நடக்கல, பெங்களூர்ல நடக்கல, எல்லா ஊரும் தான் நீட் எழுதுனாங்க. அங்கங்க நடந்த பாருங்க, ஒரு விஷயம், நீங்க அவங்க கோரிக்கையா வச்சது நீட்டு.
நீட்டு தேர்வு வேணாம்னு அவங்க சொல்லவே இல்லை. தமிழ்நாட்டுல அது நீட்டு வேண்டாம்னு பேசுறாங்க. இந்த சு வெங்கடேசன் வெக்கம் இல்லாம பார்லிமெண்ட்ல பேசுறாரு, இந்த நீட்டை வேணாம்னு போராடினாங்க. எங்க நீட் வேணாம் போராடினாங்க? நீட்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு தான் அந்த போராட்டம்னு சொன்னாங்க. அங்க ராமருக்கும் அல்லாவுக்கும் என்னங்க வேலை சொல்லுங்க? நீட் போராட்டத்துல ராமரை பத்தி பேசினாங்களா இல்லையா? ராமர் கோயில் பேசினாங்கல்ல, அல்லாஹ் பத்தி பேசினாங்கல்ல, அதுக்கு என்ன வேலை? மோடியை பத்தி பேசினாங்கல்ல, மோடியோடைய தாயாரை பத்தி பேசினாங்கல்ல. மோடியோட தாயார் இறந்தே 5 வருஷம் ஆச்சு. மோடியோட அம்மாவை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? தரையில படம் ஒண்ணு வரைஞ்சுக்கிட்டு எத்தனை இளைஞர்கள் ஆபாசமான செய்கைகள் செஞ்சாங்கன்றதை நீங்க வீடியோல பாத்தீங்க. அதுக்கும் நீட் போராட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? ஹைட்ரஜன் ட்ரெயினை அடிச்சு உடைக்கிறான். ஹைட்ரஜன் ட்ரெயினுக்கும் நீட்டுக்கு என்ன? போலீஸ் வாகனங்களுக்கும் நீட்டுக்கு என்ன? எத்தனை போலீஸ்காரனுக்கு மண்டை உடைஞ்சு போச்சு? சொன்ன எல்லாமே நம்மளும் பார்த்தோம், பத்திரிகையாளர்கள் அடிச்சாங்க, எல்லாமே பார்த்தோம். இப்போ ஒரு போராட்டம் நடக்கும்போது நீங்க ஒரு பகுதி, அதாவது நீங்க சொல்ற அந்த கலவரக்காரர்களோ இல்ல ஆன்டி நேஷன் எலிமெண்ட்ஸோ அதுக்குள்ளார புகுந்து எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஒண்ணுமே தெரியாத அப்பாவி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட இவங்க கலக்கும் பொழுதுதான் அந்த போராட்டம் வெடிக்குது. அப்ப நீங்க முதல்லயே அதுக்கான ப்ரிகாஷன்ஸோ உங்க இன்டெலிஜென்ஸ் இருக்கு, இந்த மாதிரியான விஷயத்த கூப்பிட்டு பேசி சரி பண்ணல அப்படிங்கிறது பல பேரோட கருத்தா இருக்குல்ல? இல்லையே, கூப்பிட்டு அவரே பேசினாங்க. அவங்க செட்டில் ஆகல. அது நாங்கள் பிரதமர் மோடி வரைக்கும் ராஜினாமா செய்ய சொல்லுவோம்னு எல்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் சோனம் மங்சுங் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களே ரெக்கன்சிலேஷன் மூடுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறமும் நீட்டிச்சா அவர் உயிர் வாழ்றது சிரமம்ன்ற நிலைமை வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களே இறங்கி வந்தாங்க, ரெக்கன்சில் ஆனாங்க. ஜேபி நட்டா அவர்களும் ஜிதேந்திர சிங்கும் ஹாஸ்பிட்டலுக்கே போனாங்க, பேசினாங்க. அதுக்கு முந்தைய ஸ்டூடெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் அழைச்சி பேசினாங்க. தொடர்ந்து மத்திய அரசாங்கம் பேசிக்கொண்டு தான் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸோட டிமாண்டுங்கிறது வேறங்க. அதுக்காக பேர் வச்சிருக்கிறது காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு பேர் வச்சுக்கிறதும், அதில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் குண்டர்களும் டிஒய்எஃப்ஐயும் எஸ்எஃப்ஐயும் உள்ளே இறங்குறது, அர்பன் நக்சல்ஸ் உள்ளே போய் பண்ணுறது. உங்களுக்கு சம் ஆஃப் தி ஓவர் கிரவுண்ட் ஆக்டிவிஸ்ட், தேர் அண்டர் கிரவுண்ட் டெரரிஸ்ட். ஓவர் கிரவுண்ட் ஆக்டிவிஸ்ட், அண்டர் கிரவுண்ட் டெரரிஸ்ட், அந்த மாதிரி எலமெண்ட்ஸும் அதில் கொஞ்சம் பேர் உள்ள இதுல சில 2000 பேர் பக்கமா ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. ஆமா, ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் பண்ணிருக்காங்க. 2863 பேர் இந்த 2000 பேர் மட்டும் இல்லாம பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு குரல் எழும்புது. எதுக்கு வருது? அவங்கள தானே ஏஐல ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அவங்களாம் ஹிஸ்டரி சீட்டர்ஸ். இப்போ இந்த முகத்தை எடுத்து போட்ட உடனே இவங்களுக்கு எத்தனை கேஸ் இருக்கு, இவங்க பின்னணி என்ன, இவங்க எங்க இருக்காங்கன்ற டீடைல்ஸ் வந்துடும். அதுல ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்டா தானே போறான். அவனுக்கு ஹிஸ்டரி, கிரிமினல் ஹிஸ்டரி கிடையாது அவனுக்கு, அவன் பாதிக்க மாட்டான். அதுவும் சுப்ரீம் கோர்ட்டுமே அதுல ஆதங்கப்பட்டு சொல்லியிருக்காங்க, 18 வயசு கீழே உள்ளவங்க யாருமே வழக்கு போடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க, மைனர்ல வழக்கு போடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் பேர் தான். தவறு செஞ்சவங்க, அதுவும் குற்ற பின்னணி உள்ளவங்க, வெளியில இருந்தே கூலிப்படையை கூட்டிட்டு வந்தவங்க நிச்சயமா சட்டத்து முன்னால பதில் சொல்லி தான் ஆகணும். இப்ப இந்த எஜுகேஷன் நீங்க ஒரு 4 ரவுடிகளை போலீஸ் அடிச்சா கவலைப்படுறீங்க, 400க்கும் மேற்பட்ட போலீஸுக்கு மண்டை உடைஞ்சிருக்கு, அதுக்கு யாரும் கவலைப்பட மாட்டீங்களா? போலீஸ் மனுஷன் இல்லையா? போலீஸ் இந்த நாட்டினுடைய குடிமகன் இல்லையா? அவனுக்கு மனித உரிமை கிடையாதா? காவல்துறைக்கு மனித உரிமை கிடையாதா? காவல்துறை ரவுடி அடிச்சா மனித உரிமை பாதிக்குது, ரவுடி காவல்துறை அடிச்சா அதுல மனித உரிமை இல்லையா? இல்ல, அதுல எந்த ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம ரவுடியா முத்திர குத்திடுறோம். அவன் சேர்ந்து வந்ததுனால அந்த இடத்துல அந்த மாதிரி நடந்திருக்கும். அந்த இடத்துல மைல்டு ஃபோர்ஸ் தான் பயன்படுத்துறாங்க காவல்துறை. மென்மையான தடியடி தான் அது ஆக்சுவலா. எங்கேயுமே யாருக்கும் ரத்த காயம்லாம் வரல, போலீஸுக்கு தான் ரத்த காயம் வந்துச்சு. அடி வாங்கினப்ப அந்த ரவுடிகளுக்கு யாருக்கும் ரத்த காயம், பெப்பர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாங்கல்ல அந்த வந்த ரவுடிகள். அதுல ஒருத்தன் யூடியூப் இன்ஃபுளுசர், அவன் தான் பெப்பர் ஸ்ப்ரே யூஸ் பண்றான். அதுக்கப்புறம் தான் அவனை அடிச்சாங்க, போலீஸ் அடிச்சாங்க. இது கூட இல்லாம எதுக்கு கையில போலீஸுக்கு எதுக்கு லத்தி? ஓகே, இதுல ரவுடிகளை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும், கண்டிப்பா கிரிமினல்ஸை ஹேண்டில் பண்ணி ஆகணும். மாணவர்கள் வேற, அன்னைக்கு போராட்டத்துல கலந்ததுல ஜென்யூனா கன்சர்னோட இருந்த மாணவர்கள் என்பவர்கள் வேறு. இந்த பேரை பயன்படுத்தி கொண்டு ஆட்சியை நிலைகுலைய வைக்க வேண்டும் என்று வந்த ரவுடிகள் வேறு. அந்த பிரிவு நமக்கு புரியுது இல்ல? கண்டிப்பா அதைத்தான் காவல்துறை ஹேண்டில் பண்ணி. இப்ப இந்த விஷயத்துக்காக மினிஸ்டர் ராஜினாமா பண்றது அப்படின்னும் பொழுது அது அவருடைய சொந்த முடிவு தான். அங்க தவறு யாருமே அவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியல, தப்பு நடந்திருக்கு, அது தப்புக்கான பரிகாரம் தான் அவரை பிஜேபியிலயோ இந்த நாட்டிலேயோ தர்மேந்திர பிரதான் தான் இந்த தப்பை பண்ணிட்டாருன்னு கட்சியில உள்ள ஒரு தொண்டன் கூட நினைக்கல. நாங்களாம் என்ன நினைக்கிறோம், தர்மேந்திர பிரதான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறோம். அஃப்கோர்ஸ் நீங்க பார்ட்டில சொல்லும் பொழுது நான் என்ன சொல்லியிருக்கிறேன், மகாபாரதத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, ஒரு தனிநபர் ஒரு குடும்பத்துக்காக தன்னை தியாகம் பண்ணலாம், ஒரு குடும்பம் ஒரு கிராமத்துக்காக தன்னை தியாகம் பண்ணலாம், ஒரு கிராமம் ஒரு ஸ்டேட்டுக்காக ஒரு மாநிலத்துக்காக தன்னை தியாகம் பண்ணலாம்.
இவர் தேசத்துக்காகவே தியாகம் அந்த பண்ணி இடத்துல தவறு நடந்திருக்கு. அப்ப அத பொறுப்பை யாரோ ஒருத்தர் ஏத்துக்கணும். என்ன தவறு? நீட் எல்லாத்துக்கும் இருங்கம்மா, நீட் வினாத்தால் கசிஞ்சது தவறு. அது தவறு இல்லைன்னு மோடி சொன்னாரா? நீட் வினாத்தால் கசிந்தது தவறே அல்ல. இதனால யாருமே அக்கௌண்டபிலிட்டி தானே சரிங்க. அக்கௌண்டபிலிட்டி யாரு? அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்ததுல இருந்து அத்தனை பேர் மேலே சிபிஐ வழக்கு இருக்கு. எங்க கொஸ்டின் பேப்பர் எங்கெல்லாம் லீக் ஆயிருக்குமோ எல்லாரும் மேலேயும் வழக்கு போட்டாச்சு. அந்த தேர்வை நடத்தின அந்த போர்டை கலைச்சாச்சு. புதிதா நிர்வாகிகள் போட்டாச்சு. அதுல 15 பேரை ரிமாண்ட் பண்ணி ஜெயில வச்சாச்சு. அப்ப அக்கௌண்டபிலிட்டி எது அக்கௌண்டபிலிட்டிங்கிறீங்க? அதையும் தாண்டி மக்கள் போராடுறதுக்கான தேவை எங்க இருந்து வந்துச்சு? காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு வச்சு ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் இது அரசியல் படுத்தணும்னு நினைச்சதனுடைய விளைவு. அவ்வளவுதான். அதை கட்டுப்படுத்த முடியல. இல்ல அவங்க கையில எடுத்துக்கிட்ட டூல் இருக்கு இல்லையா? இன்னைக்கு நம்ம அப்படியே அந்த சோசியல் மீடியா உடைய ஈராக்குள்ள வரும். இந்த சோசியல் மீடியா வச்சு என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்ற காலத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டிலயும் ஆட்சி மாற்றத்துக்கு பெரிய பங்கு சோசியல் மீடியால நான் சொல்லலைங்க. நீங்க 1960களில் 65களிலேயே தமிழ்நாட்டுல இந்தி எதிர்ப்பு போராட்டம்ன்ற பேர்ல கிட்டத்தட்ட எல்லா ஸ்கூலு காலேஜ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் திமுக மாதிரி ஆட்சிக்கு வராத கட்சி அப்போ அவங்களாலேயே அதை தூண்டி விட முடிஞ்சது இல்ல. அப்போ சோசியல் மீடியா இருந்துச்சா? இல்ல 1970ஸ்ல ஜெயபிரகாஷ் நாராயணன் டோட்டல் ரெவல்யூஷன் முழுமை புரட்சின்னு சொல்லி நாடு முழுக்க மாணவர்கள் கொந்தளிக்கலையா? அஸ்ஸாம்ல பங்களாதேஷ் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் வர்றாங்கன்னு அஸ்ஸாம் பந்த் நடந்து, அந்த பந்த்னா நம்ம ஊர்ல ஒரு நாள்ல முடிஞ்சிடும். 10 to 5 தான் நம்ம ஊர்ல பந்த். அஸ்ஸாம் பந்த்ல மாச கணக்குல அது எக்கனாமிக் பிளாக்கேடுமாங்கல்ல. அப்படி அந்த போராட்டத்தை பண்ணது யாரு? அஸ்ஸாம்ல போராட்டம் பண்ணது மாணவர்கள். அஸ்ஸாம் போராட்டமே மாணவர்கள் போராட்டம் தான். கிட்டத்தட்ட மாசக்கணக்கா நடந்துச்சுல. குஜராத்ல போராட்டம் நடந்ததுல மாணவர்கள் போராட்டம் தானே. அப்ப இந்த மாதிரி யூத்து பெரிய அளவுல போராட்டத்துக்கு வர்றதுன்றது ஏதோ காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் இவங்க வந்துதான் இல்ல, அதுக்கு முன்னாலே இருக்கு. அதுல ஜெயபிரகாஷ் நாராயணன் மாதிரி உள்ளவங்க அதை பாசிட்டிவா சேனலைஸ் பண்ணி, அவர் பெரிய தேசபக்தர், நாட்டு நலன்ல அக்கறை உள்ளவர், இந்த ஸ்டூடெண்ட் ஃபோர்ஸை பாசிட்டிவா கொண்டு போனாரு. திமுக மாதிரி அஸ்ஸாம்லையும் பாசிட்டிவா தான் போச்சு. அது ஏபிவிபி பண்ணது. இந்த திமுக மாதிரி காக்ரோச் ஜனதா மாதிரி இந்த மாதிரியான தேசபக்தி இல்லாத கட்சிகள் எல்லாம் இதை ஒரு நெகட்டிவ் சேனலைஸ் பண்றாங்க. அதனுடைய விளைவுகள் என்னன்றதை இனிமே பொது சமுதாயம் தான் சொல்லணும். நீங்க அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்தே மாத்திரம் பில் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலையுமே இது ஒரு சச்சரவா வெடிச்சிருக்கு. அதாவது மாநில தமிழ்தாய் வாழ்த்தை 3ஆவதா தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சச்சரவு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. நீங்க தேசிய கீதமா இருக்கட்டும், இல்ல வந்தே மாதரம் பாடுறதா இருக்கட்டும், மாநில உரிமையை நீங்க பறிக்கிற மாதிரியான செயலா இருக்கு அப்படின்னு திமுக அரசும் சரி, இன்னைக்கு தாவேக அரசும் சரி அந்த விஷயத்தை வைக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க பில்லும் பாஸ் பண்ணிட்டீங்க, கட்டாயம் பாடணும். இதோட புரிதல் வந்தே மாதரத்தை உள்ள கொண்டு வராங்க. காரணம் சொல்லுங்க. வந்தே மாதரம் 1900 இல்ல அந்த பெங்கிம் சந்திரர் 150 வருஷம் ஆச்சு. வந்தே மாதரம் 1875ல வந்தே மாதரம் பாடப்பட்டது. அது ஆனந்த மடம்னு ஒரு நாவல். அது பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதுறாரு. அந்த நாவல்ல ஒரு சன்னியாசி கேரக்டர் இருக்கு. அந்த சன்னியாசி கேரக்டர் ஒரு துர்க்கையினுடைய சிலைக்கு முன்னால உட்கார்ந்து பாடுற மாதிரி, தேசத்தை நினைச்சு பாடுற மாதிரியான பாட்டு. அந்த பாட்டு, நீ தான் துர்கை, இந்த தேசத்தை நினைக்கிறார், நீ தான் லக்ஷ்மி, நீ தான் சரஸ்வதி, நீ தான் துர்கை, இந்த தாயை நான் உன்னை வணங்குறேன், எங்களுக்கு சக்தி கொடு, இந்த நாடு எவ்வளவு பெரிய நாடுன்னு பாடுற பாட்டு தான் வந்தே மாதரம். இந்த வந்தே மாதரம் பாட்டு சுதந்திர போராட்டத்துல தேசிய கொடியை ஏற்றி யூனியன் ஜாக் கொடியை இறக்குற வரைக்கும் ஒவ்வொரு செல்கள்லையும், தேசபக்தர் செல்கள்லையும் உந்து சக்தி கொடுத்த பாடல் தானே. நீங்க கப்பலுடைய தமிழன் ஐயா சிவாஜி கணேசன் நடிச்ச படம் பார்த்துருக்கீங்கல்ல? வார்த்தைக்கு வார்த்தை அந்த படம் ஆரம்பிச்சிருந்து முடிகிற வரைக்கும் எத்தனை இடத்துல வந்தே மாதரம் வரும் யோசிச்சு பாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எந்திரிச்சு நின்றுட்டு வந்தே மாதரம் சிவாஜி கணேசன் அவ்வளவு உரத்த குரல்ல அந்த கோஷத்தை முழங்குறாருல. வந்தே மாதரம்ன்றது பெரிய எமோஷனுங்க. அந்த பாட்டினுடைய 150வது விழா ஆண்டு அப்படிங்கிறதுனால அது தேசிய கீதத்தினுடைய அந்தஸ்து பெற்றது அப்படின்னு நம்ம அரசியல் சாசன சபையில சொல்லியிருக்கு. 1971 ஜனகணமனக்கு பாட்டை கட்டாயப்படுத்தி இந்திரா காந்தி அம்மா அப்ப பிரதமராக இருக்கிறப்ப இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. இப்ப புது சட்டம் வரல வந்தே மாதரத்துக்கு. அதே இந்திரா காந்தி அம்மா ஜனகணமனக்கு சொன்ன அந்த சட்டத்தினுடைய ஒரு அடிஷ்னலா, ஒரு அப்பெண்டிக்ஸா வந்தே மாதரமும் இருக்கணும்னு சொல்லி வந்தே மாதரத்துக்கும் ஜனகணமனக்கும் அரசியல் நிர்ணய சபை என்ன சம அந்தஸ்து கொடுத்துருக்கோ அந்த சம அந்தஸ்தை நிலைநாட்டி இருக்கிறோம். வந்தே மாதரம் ஒன்று ஹிந்தி பாட்டு இல்லையே.
வந்தே மாதரம் பாட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தாய்மொழி பாட்டா? இவங்களுக்கு குஜராத்தி தான் தாய்மொழி. வந்தே மாதரம் வங்காள மொழி இருக்கு, பெங்கால்ல இருக்கு. அது அநேகமா இன்னைக்கு மத்தியில அரசாங்கத்துல ஆட்சியில் இருக்கிற யாரும், பெரிய பொறுப்புல இருக்கிற யாரும் வங்க மொழியை சார்ந்தவங்க யாருமே இல்லை. அதுக்கே அவ்வளவு முக்கியத்துவம் தரணும்னா அது நம்ம தேசத்தை ஒருங்கிணைத்த இங்க அது கட்டாயப்படுத்தப்படுது. கட்டாயம் தான். தமிழ் தாய் வாழ்த்தை நீங்க இங்க பாருங்க, மூணாவதா தள்ளிட்டீங்க. தமிழ்நாட்டின் அரசியலாக தான் பார்க்கணும். தமிழ்நாட்டின் அரசு விழாக்கள் எல்லாம் மத்திய அரசு தலையிடாது. இது எங்க பொருந்தும்? பிரதமர், ஜனாதிபதி, கவர்னர் கலந்து கொள்கிற விழாக்கள்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அந்த புரோட்டோகால்ல தான் இது வரும். நீங்க நாளைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு, நீங்க தமிழ் தாய் வாழ்த்து நம்ம தமிழ்நாடு அரசினுடைய புரோட்டோகால் படி வச்சுக்கலாம். கவர்னரும் ஜனாதிபதியும் பிரதமரும் கலந்து கொள்ளும் போது மத்திய அரசின் புரோட்டோகால். இப்ப நான் என்ன கேட்கிறேன், தமிழ் தாய் வாழ்த்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஆந்திராவில் ஒரு ஸ்டேட் ஆந்தம் இருக்கா இல்லையா? கர்நாடகாவில் ஒரு ஸ்டேட் ஆந்தம் இருக்கா இல்லையா? இந்தியாவின் பல மாநிலங்கள்ல அந்த மாநில தேசிய கீதம்னு ஒண்ணு இருக்கு. அவங்க யாரும் ஏன் அப்ஜெக்ட் பண்ணல? தெலுங்குல இருக்கலாமா? ஏன் ஆந்திராவில் யாருமே அப்ஜெக்ட்? சந்திரபாபு நாயுடு அப்ஜெக்ட் பண்ணல, ஜெகன்மோகன் ரெட்டி அப்ஜெக்ட் பண்ணல. எம்டி பாலிடிக்ஸ். ஏன் வந்தே மாதரத்துல என்ன உங்களுக்கு பிரச்சனை? வந்தே மாதரத்தை தமிழ்ல மொழிபெயர்த்தது யாரு? பங்கிம் சந்திரர் பெங்கால்ல பாடினதுக்கு அப்புறம் அதுல முதல்ல அந்த பாடல் மொழிபெயர்க்கப்பட்ட மொழியே தமிழ் தான். பாரதியார் பண்ணார். அதை பத்தி ஐயா மாப்போசி எழுதுன நீங்க வாசி பாருங்க. என்ன சொல்றாரு மாப்போசி? நீங்க பங்கிம் சந்திரர் அந்த பாட்டை பாடும்போது 7 கோடி வங்காளிகளை மனசுல வச்சுதான் பாடினாரு. அதே பாட்டை தமிழ்ல பாரதியார் பாடும்போது, தமிழ் படுத்தி பாடும்போது, அந்த காலத்துல இருந்த 30 கோடி இந்தியர்களையும் மனசுல வச்சு அந்த வந்தே மாதரம் பாட்டை பாரதி தமிழ் படுத்தினா. அதனால இந்தியாவினுடைய முதல் தேசிய கவி பாரதி தான் மாப்போசி எழுதியிருக்கிறார், புகழாரம் சூட்டியிருக்கிறாரு வந்தே மாதரம் எழுதினதுக்காக. வந்தே மாதரத்துக்கு பெரிய வரலாறு இருக்குங்க. இப்போ திமுக தான் இதை தொடர்ந்து ஒவ்வொரு தமிழனும் வந்தே மாதரம் பாடுறது பெருமை நினைக்கணும். என்ன பின்தள்ளிருச்சு முன்தள்ளிருச்சு? எல்லாம் தமிழ்தாய் வாழ்த்துக்கும் வந்தே மாதரத்துக்கும் ஜனகணமனுக்கும் சம அந்தஸ்து தான். நான் ஒன்றுக்கு ஒன்று குறைந்தது, இதுதான் உயர்ந்தது நான் சொல்ல மாட்டேன். அந்த பிரதமர், ஜனாதிபதி, கவர்னர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சிகள்ல அந்த புரோட்டோகால் இருக்கு, அதன்படி இது நடக்குது. இது எல்லா ஸ்டேட்டும் ஏத்துக்கிட்டது தான். தமிழ்நாட்டில் மாத்திரம் தான் இந்த எது எடுத்தாலும் மோடி மோடி மோடின்னு பேசுறது, ஆன்டி மோடியா பேசுறது. அது கொஞ்சம் நல்லா மாறி மக்களுக்கு உண்மை தெரியும். மேகதாது அணை பிரச்சனை கர்நாடகா வர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸ் இஷ்யூவாகவே போகுது. சமீபத்தில் மத்திய இணையமைச்சர் கொடுத்த அந்த பதில் இருக்கு இல்லையா, அதுக்கு தமிழ்நாடு ஒரு பர்மிஷன் தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில் கொடுக்குறாரு அன்புமணி அவர்கள் கேட்டதுக்கு. ஸோ இது ஒரு பேசும் பொருளாக இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல பேசப்படுது. இதுல பாஜகவோட ஸ்டாண்ட். டாக்டர் அன்புமணி என்ன கேள்வி கேட்டாரு நாடாளுமன்றத்துல? அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டார். ஓகே, அதுக்கு அமைச்சர் என்ன பதில் சொன்னாரு? காவிரி தீர்ப்பு ஆணையம், அதாவது காவிரி வாட்டர் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, அப்படித்தான் நினைக்கிறேன். வாட்டர் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, காவிரி ஆணையம், அது உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு. கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றம் மாதிரியான ஒரு அமைப்பு தான் அது. அது சம்பந்தமான தீர்ப்பு வரும்போது உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் தமிழ்நாடை கேட்டு தான், ரைபேரியன் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, ரைபேரியன் ஸ்டேட்ஸ் தான் பலன்பெறும் அந்த மாநிலங்கள், அதுக்கு அடுத்த கீழடுக்கு மாநிலங்கள்னு சொல்லுவோம். அந்த மாநிலங்களை கேட்டு தான் கர்நாடகா எதுவுமே பண்ணணும், எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் காவிரியில் பண்ணுற போது இந்த மாநிலங்களுடைய ஒப்புதல் தேவை. அப்படி அதில் ஜட்ஜ்மெண்ட்டில் இல்லை. இதுதான் அவருடைய பாயிண்ட்டு. அப்படி ஜட்ஜ்மெண்ட் இருக்கான்னு கேட்குறேன். தப்பா சொல்லிட்டாரா மந்திரி? இல்லை. ஆனால் அதே சமயத்தில் கர்நாடகா தன்னிச்சையாக அங்கே எதுவும் செய்ய முடியாது. தமிழ்நாட்டை கேட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தன்னிச்சையாக நான் ஒரு டேம் கட்டுவேன்னு கட்ட முடியாது. இது எல்லாமே காவிரி ஆணையத்துக்கு உட்பட்டது. காவிரி ஆணையம் என்ன சொல்லுதோ, அந்த நடுவர் ஆணையம் என்ன சொல்லுதோ அதைத்தான் கர்நாடகா கேட்கணும், அதைத்தான் தமிழ்நாடு கேட்கணும், அதைத்தான் புதுச்சேரி கேட்கணும். இப்ப கர்நாடகா கேட்கல அப்படிங்கறது வாதமா வைக்கிறாங்க. கேட்கல இல்ல, அவங்க நாங்க கட்டியே தீருவோம் அப்படின்றதுல 2014-19 அவங்க 1000 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்குனாங்க கர்நாடகால. ஆனா அந்த பணம் அறிவிப்பு தானே தவிர ஒதுக்கப்படலை. ஒண்ணு. ரெண்டாவது டிபிஆர் போட்டாங்க. டிபிஆர்னா டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். அது டிபிஆர் சப்மிட் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு எந்த முன்முயற்சி எடுக்கல. இன்னும் சொல்ல போனா எடியூரப்பா அவர்கள் கர்நாடகாவுடைய முதலமைச்சரா பிஜேபி இருக்கிற வரைக்கும் இந்த மேகதாது அணையை கட்டுவோம்னோ, இதுல நாங்க எங்களுக்கான உரிமை என்றோ எங்கேயுமே அவங்க பேசவே இல்லை. எப்ப காங்கிரஸ் வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை. எக்கடக்கட காங்கிரஸ் அக்கடக்கட ப்ராப்ளம் இது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் மேகதாது அணை கட்டுவோம்னு சொன்னாங்களா இல்லையா? இல்லம்மா, நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் மேகதாது அணையை நாங்க ஆட்சிக்கு வந்தா கட்டுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா?
இருக்கு. பிஜேபியோட தேர்தல் வைக்கல இருக்கா கர்நாடகா பிஜேபியில? இல்ல. சரி, அப்படி கர்நாடகா காங்கிரஸ்ல நாங்க வந்து கர்நாடகா பிஜேபி சொல்லுமா இந்த மாதிரி வந்து நாங்க கட்ட மாட்டோம், ஆனா வந்தா நாங்க கட்ட மாட்டோம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. நான் என்ன கேட்கிறேன், 2 மாநிலங்களுக்குமான சுமூக உறவு இருக்கணும். இது இந்தியா என்பது ஒரு தேசியம், தமிழ்நாட்டினுடைய நலன்களை கருத்துல எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சி கர்நாடகா பிஜேபிக்கு இருக்கா இல்லையா? அதனாலதான் நாங்க சொல்லல. நீங்க ஏன் சொன்னீங்க அப்ப காங்கிரஸ்? அப்படி சொன்ன காங்கிரஸுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஸ்டாலின் போனாரா இல்லையா? திமுகவினுடைய முதலமைச்சர் கர்நாடகால பெங்களூர்ல போய் பிரச்சாரம் பண்ணாரா இல்லையா? பண்ணாரு. அவன் மேகதாதானே கட்டுறேன்னு சொன்னவனுக்கு ஆதரவா அவன் ஆட்சி வரணும்னு பிரச்சாரம் பண்ணது ஸ்டாலின். இன்னைக்கு ஸ்டாலினை பதில் சொல்லுங்க. இன்னைக்கு விஜயனுடைய கூட்டணி ஆட்சியில காங்கிரஸ் இருக்குல்ல, இந்த மாணிக் தாக்கூர் எவ்வளவு பேசுறாரு ஒவ்வொரு விஷயத்துக்கும். திமுகனா வச்சு கிழிக்கணும்னு நினைக்கிறாரு. நேற்று வரைக்கும் திமுக அறிவாலய திண்ணையில உட்காந்துட்டு என்னை கிழிக்கணும்னு நினைக்கிறார் திமுகவை. அந்த காங்கிரஸ் கட்சி கூட்டணியில தான் விஜய் இருக்காரு. மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, குறுவை சாகுபடிக்கு தண்ணி கிடைக்காத காரணமே மோடி அரசு. எப்படி? அங்க சிவகுமார் தானே முதலமைச்சர். இவர் ஒரு போன் பண்ண வேண்டிய சிவகுமாருக்கு, என்னையா அப்படி மனிதாபிமானம் இல்லாம இருக்க, தண்ணியை திறந்து விடியான்னு பேச மாட்டார் அவரு? எல்லாத்துக்கும் மோடின்னு என்ன அர்த்தம்? நான் கேட்கறது, திமுக நேத்து வரை காங்கிரஸ்ல கூட்டணி, விஜய் இன்னைக்கு கூட்டணி, கர்நாடகால காங்கிரஸ் அரசாங்கம். காங்கிரஸ் சொன்ன தேர்தல் வைக்கிற நான் மேகதாது கட்டினேன்னு சொன்னவனுக்கு நம்மால் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாரு. நம்ம முதலமைச்சர் அன்னைக்கு இருந்து ஸ்டாலின் போனாரு. இவ்வளவு அரசியலை நீங்க வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் மோடி காரணம் என்ன விளையாட்டா இருக்கா? சரி, இப்ப விஜய் அவர்கள் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாருல, நான் போய் டைரக்டா வந்து சிஎம் கிட்ட பேசுறேன், இந்த முன்னெடுப்பை நீங்க எப்படி? நான் பாராட்டுறேன், நான் வரவேற்கிறேன் முதலமைச்சர். அதுவும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி போறாரு, ஆடிப்பெருக்கு அன்னைக்கு. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தான் காவிரியில தண்ணி வரும். அந்த தேதியை செலக்ட் பண்ணி தான் போறாருன்னு நினைக்கிறேன். சென்டிமெண்டா ஆஸ்பிஷியஸா இருக்கட்டும்னு போங்க, பேசுங்க. நீங்க பிரச்சனையை தீர்த்துக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறப்ப கர்நாடகாவில் ராமகிருஷ்ண ஹெக்டே முதலமைச்சர் இருந்தார். இந்த மாதிரி காவிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் எம்ஜிஆரும் ஹெக்டேயும் பேசியே பிரச்சனையை தீர்த்துக்கிட்டாங்கல்ல. இவர் பேசுவாரு, ஒரு 5 டிஎம்சி கொஞ்சம் விடுங்க, பிரச்சனை எல்லாம் போட்டும், கொஞ்சம் தண்ணி வந்து அப்படின்னு சொல்லி வந்துடல. நீங்க எம்ஜிஆர் ஃபார்முலாவை பின்பற்றுங்கிறேன், தப்பு இல்லை. இங்க பாருங்க, என்னைக்குமே சண்டை போட்டு தான் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு அவசியம் இல்லை. பேசியே ஜெயிக்க முடியும்னா பேசி ஜெயிச்சு காமிங்க. அல்டிமேட்லி நமக்கு என்னங்க, காவிரியில தண்ணி வரணும், தமிழ்நாட்டு நலன்கள் பாதிக்கப்படக்கூடாது, அவ்வளவுதானே. அதை நான் சண்டை போட்டு தான் நிலைநாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் சமாதானமா பேசி நடந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷம். கர்நாடகா நமக்கு என்ன எதிரியா? அவன் என்ன பாகிஸ்தானா சீனாவா? அவனும் நமக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்டு தானே, அவன் நம்ம அண்ணன் தம்பி தானே அவனும். போய் பேசுங்க, சரி பண்ணுங்க. ஆனா பிரச்சனையை உருவாக்குறது காங்கிரஸ் கட்சி தான்றதையும் விஜய் நினைவில் வைத்துக்கொண்டு பேசும். ஓகே, இப்ப விஜய் அவர்களோட ஆட்சி 2 மாசம் முடிஞ்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க? இந்த தாவேக அரசு நிறைய இடத்துல ஊழலை ஒழிச்சிட்டாரு அப்படிங்கிறாரு, ஆய்வுகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் முதல் முறையா அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்ப திமுக மாதிரி கட்சிகள் 67 ஆட்சிக்கு வந்தாலும் கூட அவங்களுக்கு ஆட்சி அனுபவம் தான் புதுசே தவிர அவங்களுக்கு அரசியல் அனுபவம் 20 வருஷத்துக்கு முன்னால இருக்கு. இந்த தாவேகாவுக்கு அரசியல் அனுபவம் இல்லை. அவங்க அரசியலும் புதுசு, அவங்களுடைய ஆட்சி அமைக்கிறதும் புதுசு. விஜய்க்கே புதுசு. இப்ப மந்திரிகளை பத்தி செங்கோட்டைன்னு ஒருத்தரை தவிர யாருக்குமே ஆட்சியில இருந்த அனுபவம் இல்லை, எம்எல்ஏவா இருந்த அனுபவம் இல்லை. எப்படி மக்கள் பணி அரசாங்கத்தின் மூலமாக செய்வது, சட்டமன்றத்தின் மூலமாக செய்வது என்பது அவங்களுக்கு புதுசு. அதனால அவங்க பார்க்கட்டும். இப்போ அவர் மே மாதம் 9ஆம் தேதி பொறுப்பேற்றாருன்னு நினைக்கிறேன். இப்போ என்னாச்சு, ஜூன் 9, ஜூலை 9, ஆகஸ்ட் 9 வந்தால் தான் 90 நாள் ஆக போகுது. பார்க்கலாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். இது வரைக்கும் இப்ப அவர் எடுத்திருக்கக்கூடிய சில இனிஷியேட்டிவ் இருக்கு இல்லையா, லஞ்சம் வாங்கக்கூடாது, உடனே நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலயும் வந்து சில மாற்றங்கள் கொண்டு வரும். இந்த மாதிரி ஜிம்மிக்ஸ் இந்தியாவில் நிறைய மாநிலங்கள்ல நிறைய பண்ணியிருக்காங்க. நீங்க எம்ஜிஆருடைய அரசாங்கம் அந்த 77 to 80 இருந்துச்சுல, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கவர்மெண்ட்ஸ் இன் தி தமிழ்நாடு. அவ்வளோ நேர்மையா, அவ்வளோ ஆனஸ்டாக எம்ஜிஆர் இருந்தார். பட் அதே எம்ஜிஆர் ஆட்சியில் 80 to 84 அதிமுகவில் பல பேர் ஹானஸ்டாக இருக்க விடலை எம்ஜிஆரை. நிறைய பொலிட்டிக்கல் நடைமுறை கம்பல்ஷன்ஸ் நிறையா இருக்குல்ல, இருக்க விடலை. அதே மாதிரி பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் வந்து யாரை எங்கே போய் தள்ளும்னு தெரியாது. இவன் மோடி மாதிரி ஒரு டிட்டர்மின்டு பிரைம் மினிஸ்டர், கரப்ஷன் எங்கே நடக்குது, எப்படி நடக்குது, எங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு கீழிருந்து மேலே வரைக்கும் விஷயம் தெரிந்த ஒரு பிரதமர் இருந்தால் நிச்சயமாக ஊழலுக்கு இடம் எல்லாமே இல்லை. விஜய்க்கு அவ்வளோ அனுபவம் இருக்கான்னு தெரியல. முதல்ல அந்த கிளியர் இன்டென்ஷன் அவருக்கு அந்தளவு இருக்கான்னு தெரியல. இது சும்மா கொஞ்ச நாளைக்கு மக்கள் நம்பிக்கை பெறுவதற்காக அவங்க போடுற ட்ராமாவா, இல்லை உண்மையிலே ஊழல், லஞ்ச ஊழலே இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் ஒரு க்ளீன் சொசைட்டி இருக்கணும், க்ளீன் கவர்மெண்ட் இருக்கணுன்ற எண்ணம் அவங்க அடிமனசு ஏக்கமாக இருக்கா, இதெல்லாம் தெரியறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும், பார்க்கலாம். ஆனால் என்னாச்சு தெரியுமா, அந்த வக்கீல்கள் நியமனம் பண்ணாங்களா அரசு,
அந்த கட்சியில இருந்தே ஒரு பெண் வழக்கறிஞர் என்ன சொன்னாங்க, எல்லாத்தையும் 10 லட்சம் 20 லட்சம் பணம் வாங்கிட்டு போடுறாங்கன்னு சொன்னாங்கல்ல. சொன்னாங்களா இல்ல? அப்புறம் என்ன, விஜய் பிறந்தநாள் வருது, மதுரையில ஒரு இடத்துல ரேஷன் கடையில் அரிசி எடுத்து போட்டாங்கன்னு எவ்வளவு ஊடகங்கள்ல செய்தி வந்துச்சு, எவ்வளவு பேர் கண்டிச்சு அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் லஞ்ச ஊழல் இல்லையா? ரேஷன் கடையிலேருந்து அரிசியை கொண்டு வந்து, மக்களுக்கு போக வேண்டிய அரிசியை கொண்டு வந்து விஜய் பிறந்த நாளுக்கு போடுறதுங்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்? இல்ல, இந்த 6 months பீரியட் வந்து நம்ம கொடுக்கணும் விஜய் அவர்களோட ஆட்சிக்கு அப்படிங்கிறது நிறைய பேரோட கருத்தா இருக்கு. ஸோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆட்சியில நான் வந்து ஆட்சி வந்து 5 வருஷம் கொடுக்கணும். ஏன்னா இந்த மேண்டேட் வந்து அவருக்கு 5 வருஷத்துக்கான மேண்டேட்டு. அதனால 5 வருஷம் அவர் ஆட்சி பண்ணட்டும், வாழ்த்துக்கள். ஓகே. அவரை விமர்சனம் பண்றதுல முதல்ல தாவேகா எப்படிப்பட்ட கட்சி, அந்த தாவேகா கட்சியோட கேரக்டர் என்ன, விஜய் எதை நோக்கி போறாரு, உண்மையிலேயே விஜய்க்கு என்ன மாதிரியான அரசியல் மனநிலை இருக்கு, அந்த கட்சியில் அவரை சுற்றி உள்ள சீனியர் லீடர்ஸு, அதுக்கு அடுத்த செகண்டரி லெவல் லீடர்ஸ் எல்லாம் எதை நோக்கி பயணிக்க போறாங்க, அவங்களுக்கு என்ன இன்டென்ஷன் இருக்கு, இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு 6 மாச கால அவகாசம் தேவை. ஏன்னா புது கட்சி, புது ஃபினாமினா. இதுவே திமுக இருந்தால் நமக்கு அவ்வளோ 6 நாள் போதும் திமுக எப்படின்னு கண்டுபிடிக்கிறது. 6 நாள் வேண்டாம், 6 மணி நேரம் போதும். அது ஃப்ராடு கட்சி தானே. ஆனா இது தாவேக்க மட்டும் இல்லாம திமுக கூட இருந்த கூடாரத்தையும், அத மொத்த கூட்டணியும் வந்து அந்த பக்கம் கூட்டிட்டு போயிட்டாங்க. காங்கிரஸா இருக்கட்டும், திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும். இப்ப திருமாவளவன் போன்றவர்கள் சொல்ற பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, திமுகவும் தாவேக்காவும் ஒன்னா வரணும், மத்தியில மோடி அவர்களை எதிர்க்க பாஜக வீழ்த்த. நாங்க திமுக கூட்டணியில இருக்கோம்னு சொல்றாரு, தாவேக்கா ஆட்சியில் இருக்கோம்னு சொல்றாரு. திமுக கூட்டணியில் தொடர்கிறோம், ஆனா தாவேக்கா கூட்டணி ஆட்சியில் இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எல்லாரோட இலக்கா ஒன்னாதான் இருக்கு, பாஜக வீழ்த்தணும். என்ன அரசியல்? எனக்கு தமிழ்நாட்டுல எங்க பாஜக ஒரு எம்எல்ஏ இருக்கு, நீங்க என்ன பிஜேபி? இல்ல, மத்தியில மோடி அரசை வந்து வீழ்த்தணும், ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஒண்ணு கூடணும். தமிழ்நாட்டுல ஏற்கனவே 40 திமுக தானே வாங்கினீங்க. நீங்க தமிழ்நாட்டுல எல்லா கட்சி கூட்டணி சேர்ந்தாலும், இன்னும் வானுலகத்துல இருந்து ஏதாவது 2 கட்சியை கொண்டு வந்தாலும், கரப்பாம்பூச்சி, கொசு, மூட்டைப்பூச்சி எல்லாம் கட்சி வச்சு ஆரம்பிச்சாலும் 40 சீட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டுல. அது 40 நீங்க தானே ஜெயிச்சிருக்கீங்க. அசம்பிளில பிஜேபி 1 ஜெயிச்சோம், இப்ப 40 ஜெயிச்சிருக்கீங்கல்ல. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? பிஜேபி பூச்சாண்டி காமிச்சு பாஜக போகுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒருவேளை வந்து 29 எலெக்ஷன்ல வந்து பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் வந்து அடிப்படையில் அரசியல்ல ஆருடங்கள் டீலிமிட்டேஷன் அவங்க கொண்டு வர. அரசியல் ஆருடங்கள் என்னைக்குமே சுவாரஸ்யமானதுதான். வரட்டும், வாய்ப்புகள் இருக்கா சார்? அப்ப அதுக்கு என்ன வாய்ப்பு? இப்ப பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைக்க வாய்ப்பு. கூட்டணி என்பது அதுக்குதான் பயப்படுறாரு. இல்லம்மா, கூட்டணி என்பது தேர்தலுக்காக வர்றதானே. தேர்தல் நேரத்துல தானே கூட்டணி. இப்ப ஒன்னும் தேர்தல் இல்லையே. அடுத்து எங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் தான் 29ல ஏப்ரல் மேல வரும். 29 ஜனவரி மாசம் கூட்டணி இருக்கா இல்லைன்னா அப்ப முடிவு பண்ணலாம. இப்ப எதுக்கு உட்காந்து அதை பத்தி நாங்க யோசிக்கணும்? இப்பயே நாங்க கூட்டணி பத்தி யோசிச்சு என்ன செய்ய போறோம்? இப்ப நாளைக்கு விஜய் கூட தான் கூட்டணி, இல்ல ஸ்டாலின் கூட தான் கூட்டணி. இப்ப இன்னைக்கு என்ன நாங்கெல்லாம் போய் இன்னைக்கு விஜய் வீட்டுல உட்கார்ந்து டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோமா, இல்ல ஸ்டாலின் வீட்டுல சாப்பிட போறோமா? எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஒரு ரெசெஷன் பீரியட்ல சைலண்ட் மோட்ல பாஜக தமிழ்நாடு இருக்கா அப்படின்ற என்ன சைலண்ட் மோட்ல இருக்கு? நாங்க எப்பயும் போல எங்கள் பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. தமிழ்நாட்டுல கட்சியினுடைய பயிற்சி முகாம் இது வரைக்கும் 600 இடங்கள்ல வெற்றிகரமா நடந்திருக்கு. உங்களுக்கு செய்தி தெரியுமா? ஏன் தெரியல? கரப்பாம்பூச்சி தெரியுதுல, கட்சியில பயிற்சி முகாம் என்ன சைலண்டா கொடி கட்டுறோம். இருங்கம்மா, கொடி கட்டுறோம், நோட் இன்விடேஷன் அடிக்கிறோம், மீடியால கொடுக்குறோம், அத்தனை பேர் போய் பெரிய அளவில் கலந்துக்கிறோம். அந்த பயிற்சி முகாமுக்கும் மீடியாவை கூப்பிடுறோம். மீடியா வந்து விஷுவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க, ஃபோட்டோ கொடுக்குறோம், அவங்க மறுநாள் பப்ளிஷ் தான் பண்ணுறாங்க. ஏன் உங்களுக்கு செய்தி தெரியல? சோஷியல் மீடியாவில் போடுறோம். உங்களுக்கு ஏன் செய்தி தெரியலன்னா உங்களுக்கு அதில் சுவாரஸ்யம் இல்லை. உங்களுக்கு வந்து இவனுக்கு அவனுக்கும் பிரச்சனை வரணும், 2 பேரும் மண்டைய உடைச்சுக்கணும், ஒரு ஆண் பெண் நிர்வாகி இருந்தா அவங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடிச்சுக்கணும். இதெல்லாம் இருந்தா அவங்க மீடியாவுக்கு ஒரு சுவாரஸ்யம். ஒரு அரசியல் கட்சின்றது எல்லா காலமும் ஒரு பரபரப்பான அரசியல வந்து மக்கள் எங்க கட்சியில எப்பப்போ என்ன செய்யணும்னு எங்களுக்கு சில நார்ம்ஸ் இருக்கு. தேர்தல் முடிகிற வரைக்கும் நாங்க ரொம்ப ஹெக்டிக்கா, ரொம்ப ஹை பிச்சில் நாங்க வேலை செஞ்சுட்டு இருந்தோம். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமைப்பு பண்ணி செய்யறோம். மதியம் நல்லா சாப்பிடுறீங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, ஒரு 1/2 மணி நேரம், அதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பிக்கிறீங்க. இப்ப தொடர்ந்து அது மாதிரி இப்போ இருக்கிற இந்த பீரியட் எங்களுக்கு அமைப்பு ரீதியான பணிகள் பயிற்சி முகாம்னு இருக்கு. இப்ப 15ஆம் தேதி இல்லந்தோறும் இந்திய கொடி, கிட்டத்தட்ட எல்லா வீடுகள்லையும் கொடி கொடுத்து தேசிய கொடி ஏற்றணுங்கிறது ஒரு பெரிய இயக்கமா பண்றோம். குறைஞ்சபட்சம் முதல் கட்டமா கட்சிக்காரங்க வீடுகளில் ஏற்றணும், அப்புறம் ஆதரவாளர்கள், அப்புறம் பொதுமக்கள்லையும் எல்லாருக்கும் கொடி கொடுத்து வீட்டுல தேசிய கொடி எல்லார் வீட்டுல இருக்கணும் அப்படின்னு கர்கர் திரங்கா, இதுக்கு ஹிந்தியில என்ன பேர் வச்சிருக்கோம், கர்கர் திரங்கா அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். இதெல்லாம் பண்ணிதான்
என்ன விசாரணை ஒன்று இருக்குது, பிரச்சாரம்னு ஒன்று இருக்குது. பிரச்சாரம் என்ன, நான் உங்ககிட்ட என் கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது பிரச்சாரம். விசாரணை நான் கற்றுக்கிறது விசாரம். எனக்கு விஷயம் தெரியணும்ல, இல்லையா? இல்லைன்னா எனக்கு எதுவுமே தெரியாம எப்படி நான் உங்ககிட்ட விஷயத்த பேசிட்டே இருக்கேன். அப்போ பிஜேபி இப்ப பயிற்சி கொடுக்குறோம். பயிற்சின்றது என்ன? கத்துக்கிறது, விசார். தொடர்ந்து பாஜக எங்க தலைவர் இருக்காரு, மாநில தலைவர், தினசரி பத்திரிகைகள் சந்திக்கிறாரு. இன்னைக்கு சந்திச்சாரு. தினசரி அவருடைய பேட்டி வந்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஷார்ப்பா பேசுறாரு, டேட்டாவோட பேசுறாரு. தேவைப்படுகிற இடங்கள் இந்த அரசாங்கத்தை கண்டிக்கிறாரு, தேவைப்படுகிற இடங்களில் திமுக மேல விமர்சனம் வைக்கிறாரு. நல்லா தானே போயிட்டு இருக்கு. முன்னாள் பாஜக மாநில தலைவரா இருந்த அண்ணாமலை அவர்களோட எக்ஸிட், அதுக்கப்புறம் அவர் ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாரு. தொடர்ந்து இதுக்கான கிரிட்டிசிசம் வந்து நல்ல ஒரு மூத்த அரசியல்வாதிகள் கிட்ட இருந்து கட்சிக்குள்ள இருந்து வருது. ஒரு நிறைய மோதல்கள் அப்படிங்கிறது பாக்குறோம். ட்விட்டர்ல வார் நடக்கிறது, ஒருத்தர் கருத்து மோதல்கள், பிரஸ்ல பேசிக்கிறது அப்படிங்கிறது நிறைய தொடர்ந்து நடந்தது. இப்ப கொஞ்சம் சட்டில கம்மியா இருக்கு. அண்ணாமலை அவர்களை விமர்சிக்கிற அளவுக்கு கூட நம்ம இப்ப வந்து ஆளும் கட்சியோ இல்ல மற்ற கட்சிகளோட ஆக்டிவிட்டிஸோ நம்ம மேல எதிர்கருத்து வைக்கிறவங்களுக்கு நம்ம பதில் சொல்லாம பாஜக தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான. யார் எதிர்கருத்து வைக்கிறாங்க? கரப்பாம்பூச்சியை பத்தி அதிகமா பேசுறது பிஜேபி தானே. இந்த கட்சி விமர்சனம் பண்ணது, அதை எக்ஸ்போஸ் பண்ணது எல்லாம் பிஜேபி தானே. இன்னைக்கு கூட நடந்த ஒரு மாநில நிர்வாகிகள் கூட்டம், மாவட்ட தலைவர் கூட்டம் நடந்தது. இந்த அரசாங்கத்தை பத்தி, கோவில் நிலங்கள் பத்தி, பெண்களுக்கான பாதுகாப்பு பத்தி எல்லாம் இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றி தான் நானே வந்திருக்கேன். எங்க பேசல. சரி, இப்ப ஒரு போராட்டம் நடக்குது டெல்லியில. நீங்க காங்கிரஸ் எடுத்து தமிழ்நாட்டுல ஒரு போராட்டம் உங்க மாநில தலைவர் எடுத்து பண்றாரு. அதோட இம்பாக்ட் என்னவா இருக்கு அப்படின்ற கேள்வி வருது. என்ன இம்பாக்ட்? இது வந்து டோக்கன் ப்ரொடெஸ்ட் தானே. நாங்க வந்து அவங்கள மாதிரி பிளான் பண்ணி 35 நாள் போராட்டம் காங்கிரஸ் கட்சி எதிர்த்துல நாங்க பண்ணல. அவங்க காங்கிரஸ் பிஜேபியை கடுமையா கொச்சையா பேசினதுனாலையும், குறிப்பா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தனிப்பட்ட முறையில பேசினதுனாலையும், ராகுல் காந்தி போய் ஜனநாயக மரபுகளை மீறி பிரதமர் வீட்டு வாசல்ல போய் படுத்துக்கிட்டு ஷோ காமிச்சு ஆக்ட் எல்லாம் கொடுத்ததுனாலையும் நாங்க ஒரு டோக்கன் ப்ரொடெஸ்டாவது பண்ணணும் அப்படின்னு மாநில தலைவர் இன்ஸ்டன்ட்டா அவரை சுற்றி அந்நேரம் எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு ஒரு 200-300 பேரோட போய் காங்கிரஸ் ஆஃபீஸை முற்றுகையிடுவோம்னு சொல்லி போயிருக்காரு. இது வந்து மக்களுக்கு ராகுல் காந்தி செய்தது தவறு, அவர் செய்தது அரசியல் அநாகரிகம்னு புரிய வைக்கிறதுக்கு தானே தவிர நாங்கள் போய் காங்கிரஸ் ஆஃபீஸை முற்றுகையிட்டு 35 நாள் போராடுறதுக்காக நாங்கள் பண்ணல. ஓகே, அண்ணாமலை அவர்களோட எக்ஸிட் இதை பற்றி நீங்களே ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தீங்க. உங்களோட பார்வையும் உங்க பார்ட்டியில இருக்க மற்றவங்களோட பார்வையும் வேறுபடுதான்? நிறைய கிரிட்டிசிசம், அவர் வந்து ஸ்கில் இல்லாத லீடரு, அவர் வந்து ஒரு ராசியில, அது மாதிரி நிறைய அவர் மேல கிரிட்டிசிசம் வைக்கிறோம், ஒரு பார்ட்டியை விட்டு வெளியே போனோம். ஸோ இதுல இன்னும் கிளாஷ் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு. இல்லைம்மா, நான் எப்படி பார்க்குறேன்னா, மற்ற தலைவர்கள்லாம் என்னை விட சீனியர்ஸ், அவங்க ரொம்ப அனுபவம் உள்ளவங்க, அறிவு முதிர்ச்சி உள்ளவங்க. அதனால அவங்க ரொம்ப அற்புதமாக கருத்து சொல்லுவாங்க. நான் அதை பற்றின கமெண்ட்டுக்குள்ளே நான் போகலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒருத்தர் ஒரு கட்சியில வந்து சேருகிற உரிமை அவருக்கு இருக்குல்ல, இருக்குன்னா அந்த கட்சியை விட்டு வெளியில போற உரிமை மட்டும் அவருக்கு இல்லையான்னு கேட்குறேன். இருக்குல்ல. இல்ல ஒருவேளை வெளியே போனா திருமணம் செய்து கொண்டாலே யூ கேன் வாக் அவுட், திருமண பந்தத்துல இருந்தே வெளியேறலான்னு சட்டம் இருக்கு. ஒரு கட்சியில சேர்றது என்ன வாக்கப்படுறதா? இல்ல. அதனால அவர் வெளியில போறாரு, அவருக்குன்னு சொந்த கட்சி ஆரம்பிக்கிறாரு, அந்த உரிமை அவருக்கு இருக்கு, அதை நம்ம மறுக்க முடியாது. எங்க இருந்தாலும் வாழ்க, அவ்வளவுதான். அவர் ஏதோ ஒரு புதிய பயணம் போறேங்கிறாரு, போதையை ஒழிப்பேன்னாரு. அப்புறம் அந்த பொள்ளாச்சி மாநாட்டில் போதையை இன்னைக்கு ஒழிச்சிட்டோம், நாளையிலேருந்து புளிய மரம் வைப்போம் அப்படின்னாரு. அதனால அவர் போதையை ஒழிக்கட்டும், புளிய மரம் வைக்கட்டும், என்னமோ பண்ணட்டும். அவர் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கட்சியை விட்டு வெளியில போயிட்டாரு, அவருக்கு நம்ம விமர்சனம் பண்ணணும். ஆனால் அவர் பிஜேபியை விமர்சனம் பண்ணா நாங்க திரும்பி விமர்சனம் பண்ணுறாங்க. அவர் மோடியவோ அமித்ஷாவை விமர்சனம் பண்ணா நாங்க விமர்சனம் பண்ணுவோம். அவர் தமிழ்நாடு பிஜேபி விமர்சனம் பண்ணா நாங்களும் பதில் விமர்சனம் வைப்போம். அவ்வளவு. அது வரைக்கும் அவருடைய வழியில போறதுக்கு எல்லா கட்சியும் பாக்குற மாதிரி தான் நான் பிஜேபியை பாப்பேன்னு ஒரு இடத்துல பாக்கட்டும். அதனால அது உள்ள இருக்கக்கூடிய தலைவர்களால ஏத்துக்க முடியும். பாக்கட்டும். நன்றி கேட்டவர் உதாரணமா யார் கொண்டு வந்தா, உங்க இந்துன்ற மத அடையாளத்தை எல்லாம் நீங்க வீட்டுல வச்சு பூட்டிட்டு வரணும், அப்படிதான் நான் பூட்டுவேன்னு சொன்னாரு. நானே அதை ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். நான் அதை ஏத்துக்கல. நான் ஏன் என் மதத்தை மறைக்கணும்? நான் ஏன் எங்க அப்பா அத்தா அவங்க தான் கட்டாய நிர்பந்தம் இருந்துச்சு, நான் பாஜகல இருந்ததுனால, அதுதான் அது கூட அர்த்தம். அது அவருடைய பிரச்சனைங்க. அவர் ஏன் அப்புறம் பிஜேபிக்கு வந்தாரு? வந்து 6 வருஷம் ஆகுதா? கட்டாயம் இருந்துச்சு, எனக்கு நெருக்கடி இருந்துச்சுன்னு சில இடத்துல நான் வந்து ஒரு இங்க பாருங்க, ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அப்படித்தானே, அவருக்கு வந்து இப்ப எனக்கு நீங்க 10 தடவை சொன்னாதான் புரியும்னா அவருக்கு ஒரு தடவை சொன்னாலே புரியும். ஷார்ப்பா இருக்கிறவங்க தானே அந்த லெவலுக்கு வர முடியும். ரொம்ப படிச்சவர், பிஏ படிச்சிருக்காரு, எம்பிஏ எல்லாம் படிச்சிருக்கிறாரு, ரொம்ப உயர் கல்வி தரம் உள்ள நிறுவனங்கள்ல படிச்சிருக்காரு. அவருக்கு எல்லாம் சுலபம் புரிஞ்சுக்கிறது. அவருக்கே எனக்கு ஒரு நெருக்கடி இருந்துச்சுன்னு புரியறதுக்கு 6 வருஷம் ஆகுதான்னு கேக்குறேன். அந்த வேக்யூம் இருக்கா சார்? முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டுல கட்சிக்குள்ள நீங்க வந்திருக்கணும்.
புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அது செட் ஆகல, அதனால நான் அதுல இருந்து வெளியே போறேன் அப்படின்னா அந்த வேக்யூமை கிரியேட் பண்றாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு யூத் ஃபோர்ஸை கொண்டு வந்தாரு அப்படின்றதுல உங்களுக்கு மாற்று கருத்து இல்லையா? எனக்கு மாற்று கருத்து இருக்கு. எங்க கொண்டு வந்தா நீங்க தான் சொல்லணும். எந்த யூத் ஃபோர்ஸ் வந்தாங்க? இல்ல, அண்ணாமலை எத்தனை கட்சிக்கு கொடுத்த அந்த அவுட்புட் இருக்கு இல்லையா, அந்த உழைப்பு இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இப்ப மற்ற கட்சியுமே அதை ஒத்துப்பாங்க. ஏன் மத்த லீடர்ஸ்ல யாரும் உழைக்கலையா? நாங்கெல்லாம் உழைக்கலையா? கட்சி தொண்டர்கள் உழைக்கலையா? எல்லாரும் தான் உழைச்சாங்க. அவர் லைம் லைட்ல இருந்தார். என்னைக்குமே இப்ப நயினார் என்ன இருக்காங்க, அவர் லைம் லைட்ல இருப்பாரு. மாநில தலைவர்ன்ற பதவிக்கு போயிட்டாலே நீங்க மீடியா ஃபோக்கஸ்க்கு வந்துடுவீங்க, மற்ற கட்சியினுடைய ரடார்ல வந்துடுவீங்க, அரசாங்கத்தினுடைய காவல்துறையுடைய ரடார்ல வந்துடுவீங்க. அதனால நீங்க இயங்குறது தெரியும். இப்ப அந்த மாதிரி லைம் லைட் மத்த தலைவர்களுக்கு கிடைக்கலையா? இப்ப அந்த மாதிரி ஒரு அவங்க தலைவரா இருக்கிறப்ப அந்த ரடார் அந்த லைம் லைட்ல பப்ளிக் அவர் வந்து தமிழிசை அக்கா தலைவரா இருக்கிறப்ப அவங்க லைம் லைட்ல தான் இருப்பாங்க. எல் முருகன் தலைவரா இருக்கிறப்ப அவர் லைம் லைட்ல தான் இருப்பாரு. அமைச்சராக ஆயிட்டா லைம் லைட்ல தான் இருந்தார். அந்தந்த காலகட்டம் அது. தொடர்ந்து அவர் வச்ச கம்ப்ளைண்ட், நான் வந்து என்னோட பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஆகலையே. அது அப்ப 24 எலெக்ஷனோட ரிசல்ட்டுக்கும் இப்ப 2026 உடைய ரிசல்ட்டுக்கும் வேரியேஷன் இருக்கு. 24 எலெக்ஷன்ல எத்தனை பெர்சன்டேஜ் பிஜேபி போட்டு வாங்குச்சு? 11% சாலிடா வாங்கினாங்க. எத்தனை தொகுதி போட்டிட்டாங்க? 20 தொகுதிக்கு மேல. 23 தொகுதியில போட்டிட்டோம். ஒரு பார்லிமெண்ட்டுக்கு எத்தனை தொகுதி அசம்பிளி செக்மெண்ட்? 23 பார்லிமெண்ட் 6. அப்ப 138 தொகுதியில அசம்பிளி செக்மெண்ட்ஸ்ல போட்டிட்டு 11%. இப்ப நீங்க 27 அசம்பிளி செக்மெண்ட்ல போட்டிட்டு 3%. இப்ப நம்ம சட்டமன்றத்துக்கும் அது மாதிரி கிராக் டவுன் பண்ண சார். ஒரு ஒன்றியமா பிரிச்சு பேசுறோம். இல்லம்மா, அசம்பிளி வைஸ் பாத்தீங்கன்னா இப்ப 27 அசம்பிளி தானே. 27 அசம்பிளிங்கிறது 4 பார்லிமெண்ட் தானே வருது. இப்ப 23 பார்லிமெண்ட்ல போட்டிட்டோம். இல்ல இப்படி சொல்லி பாஜக காரங்க வந்து சந்தோஷம். எப்படி சொல்லி நீங்க அதை உண்மைன்னு ப்ரூவ் பண்ணுவீங்க? நான் கேட்கறது புரியல உங்களுக்கு. 27 அசம்பிளி தான் நின்று இருக்கீங்க. அன்னைக்கு 138 அசம்பிளி நின்னீங்கல்ல. அப்ப 138 அசம்பிளிலையும் தாமரை சின்னம் நிக்கிறப்ப ஓட்டு அதிகமா காமிக்கும்ல. இப்பயும் 138 அசம்பிளி செக்மெண்ட்ல பிஜேபி நின்று இருந்தா 15-16% மேல வந்திருக்கும்ல. 11 ஓட்டு நிக்காது, அதை விட அதிகமா தான் போயிருக்கும். அதனால இப்ப ஒன்னும் குறையல. இது அண்ணாமலையே ஒத்துக்குவாரு. அவருக்கே தெரியும். ஏன்னா இது அண்ணாமலை பேசவே இல்லை இந்த பாயிண்ட. அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் பேசுறாங்க, உங்களை மாதிரி மீடியாக்காரங்க புரியாம பேசுறீங்க, அவ்வளவுதான். அடுத்த கட்ட பாஜகவோட நகர்வுகளா என்ன இருக்கும்? 29 எங்களுக்கு மிஷன் 2029. அவ்வளவுதான். எங்க நோக்கம் வந்து பாராளுமன்ற தேர்தல் தான் அடுத்து தமிழ்நாட்டுல. எங்களோட இணைந்து நிறைய கருத்துகளுக்கு பொறுமையா உங்களோட ஸ்டைல்ல பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.